அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 621வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மில்லட்ஸ் இன் குளோபல் வார்மிங், அதாவது வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துவதில் சிறு தானியங்களின் பங்களிப்பு என்பது ஆகும். இன்றைய நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணி நிறைவு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். இவர் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது சென்னையில் வசித்து வருகிறார். பணி நிறைவுக்கு பின்னராக காக்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தை நிறுவி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். பாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ராசு சார், பிளீஸ். தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் தொழில்நுட்ப செய்திகளை வழங்கி வருகின்றது. அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அந்த தொழில்நுட்ப செய்திகளை வழங்குவதிலே நாமும் பங்கெடுத்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி 621வது நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நான் சொல்வது போல ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எந்த அளவிற்கு அதிலே சிரமங்கள் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றது. முக்கியமாக சினிமா துறையிலே உள்ளவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மிக முக்கிய காரணம் என்னவென்றால், அந்த துறையிலே உள்ளவர்கள் அதிக புகழ் பெறுவதும், அதிக பணம் சம்பாதிப்பதும், அதிக அளவிலே அரசியலில் ஈடுபடுவதும் ஒரு வாடிக்கையான ஒன்றாக காரணத்தினாலே சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இந்த நிலை ஒழிக்கப்பட வேண்டும் என்றே நான் நினைக்கின்றேன். 800 மில்லியன் மக்களுக்கு மேல் உலகத்திலே ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். 3 வேளைக்கும் உணவில்லாதவர்கள் ஒரு பகுதியிலும், அதாவது வயது முதிர்ந்தவர்கள், அடலசன்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு, மற்ற சத்துக்கள் குறைபாடுகளால், ஹிடன் ஹங்கர் என்று சொல்லக்கூடிய குறைபாடுகளால் பாதிக்கப்படுவதை நாம் காண்கின்றோம். இதற்கெல்லாம் தீர்வு விவசாயிகளால் மட்டுமே தீர்வு காண முடியும். ஆனால் சினிமா துறையில் உள்ளவர்களால் இவர்களுக்கு தீர்வு காண முடியாது. எனவே ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களும், அலுவலக உயர் பதவியில் உள்ளவர்களும் வேளாண்மை துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேளாண் நிபுணர்களை கடுமையாக உழைத்து விவசாயிகளுக்கு தொண்டு செய்யக்கூடிய வேளாண் நிபுணர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தக்க மரியாதை கொடுத்து அவர்களை தங்கள் பக்கத்திலே அமர வைத்துக் கொண்டு அழகு பார்க்கும் நேரத்திலே இந்த நாடு, அதாவது 2047 அல்ல 2035 வல்லரசு நாடாக ஆக முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக இந்த தருணத்திலே எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் 80% வேளாண் பெருமக்கள் உள்ள இந்த நாட்டிலே சிறு குறு விவசாயிகளும் உள்ள இந்த நாட்டிலே
உணவு பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திலே வேளாண் பெருமக்களையும் வேளாண் அதிகாரிகளையும் வேளாண் துறைகளையும் அரசு ஊக்குவித்தால் மட்டுமே அந்த ஜிடிபி என்று சொல்லக்கூடிய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒட்டுமொத்த வளர்ச்சி எதிர்பார்த்த அளவிற்கு எட்ட முடியும். அதே சமயத்திலே பெர் கேபிட்டா இன்கம் என்று சொல்லக்கூடிய தனிநபர் வருமானத்தையும் உயர்த்த முடியும் என்பதை இங்கே ஆணித்தரமாக சொல்ல விரும்புகின்றேன். விவசாயிகளை மறந்துவிட்டு, விவசாயிகளை புறக்கணித்துவிட்டு, வேளாண் அதிகாரிகளை புறந்தள்ளிவிட்டு எந்த அரசாலும் வெற்றி கொள்ள முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, பஞ்சம் ஏற்படும் பட்சத்திலே இந்த விவசாயியால் மட்டுமே உலக மக்களுக்கு உணவளிக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு, நண்பர் ஜோ அவர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, நேர்காணல் அல்லது இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரால் எப்படி முடிகிறது என்பதை சொல்லி முடியாது. அந்த அளவிற்கு கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களை போன்றவர்களை அழைத்து ஒரு பத்மஸ்ரீ விருதை கொடுங்கள், பத்ம விபூஷன் விருதை கொடுங்கள், நாட்டினுடைய உயரிய விருதை கொடுங்கள் என்று நான் இந்த மத்திய அரசை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். கடுமையாக உழைப்பவர்களை தேடி கண்டுபிடித்து, ஏனென்றால் அவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் விளம்பரம் கிடையாது. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சாதாரண விவசாய பெருமக்களுக்கு, எங்களுக்கு தெரிந்த சாதாரண விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுடைய காலத்தை நாங்கள் தள்ளி கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இது ரத்தத்திலே ஊறிப்போன ஒன்று. கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாக, அதாவது 24 மணி நேரமும் உழைத்த நேரமும் உண்டு. 24 மணி நேரம் தூங்காமல் சில முக்கியமான அது தானே புயலாக இருந்தாலும் சரி, கஜா புயலாக இருந்தாலும் சரி, இன்னும் சுனாமி வந்த காலத்திலும் சரி, கடுமையாக உழைத்து அந்த உழைப்புகள் எல்லாம் எங்கள் ரத்தத்திலே ஊறிவிட்ட காரணத்தினாலே நாங்கள் எல்லாம் ஏதோ சரி, இதுதான் வாழ்க்கை என்று நாங்கள் எங்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மில்லட்ஸ் இன் குளோபல் வார்மிங் ஆர் கிளைமேட்டிக் சேஞ்ச், அதாவது உலக வெப்பமயமாதல் அல்லது பருவநிலை மாற்றத்தில் சிறுதானியங்களின் பங்கு என்பது பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை மட்டுமே நான் கொடுக்க நினைக்கின்றேன். அதாவது சிறுதானியங்கள் என்று ஒன்று இருந்தால் பெருதானியங்கள் ஒன்று என்று இருக்க வேண்டும், குறுதானியங்கள் ஒன்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறுதானியங்கள் இன்று உலகிலே மிகப்பெரிய ஒரு இடத்தை பெற்று, அந்த சிறுதானியங்கள் எல்லாராலும் பேசப்பட்டு அதனை அதிக அளவிலே உட்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. உடல் உபாதைகளை குறைப்பதற்கும் உடலிலே ஏற்படுகின்ற சத்து குறைபாட்டை நீக்குவதற்கும் இந்த சிறுதானியங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. சிறுதானியங்கள் அதாவது எந்த சூழ்நிலையிலே வளர்க்கப்படுகின்றன, எந்த மண்
பகுதியிலே வளர்க்கப்படுகின்றன என்று சொன்னால், சிறுதானியங்கள் மழை குறைவான இடங்களிலும் அதிக வளம் குன்றிய நிலங்களிலும் அதிக அளவிற்கு உர தேவைகள் ஏற்படாத வண்ணம் உள்ள பகுதிகளிலும் இந்த சிறுதானியங்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. சிறுதானியங்கள் என்று சொன்னால் நமக்கு தெரிந்த முக்கியமான சாகுபடி செய்யக்கூடிய சிறுதானியங்களை பொறுத்தவரையில சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாலி என்று சொல்லக்கூடிய சிறுதானியங்களை நாம் சொல்லலாம். சிறுதானியங்கள் உலகிலே சற்றேறக்குரிய 130 நாடுகளிலே சாகுபடி செய்யப்பட்டாலும் சாகுபடி செய்யப்பட்டு 50 கோடி மக்களால் உணவு தானியமாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. இந்தியா உலக அளவிலே முதன்மை வகிக்கின்ற ஒரு நாடாக உள்ளது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 130 நாடுகளுக்கு சிறுதானியங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அவ்வாறு செய்யும் பட்சத்திலே நமது பாரத பிரதமர் அவர்கள் சிறுதானியங்களை, அதாவது ஹப் என்று சொல்லக்கூடிய அச்சு மையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் 2022 டிசம்பர் 6ஆம் தேதி ரோம் நகரிலே ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அங்கே ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமாக 2023ஆம் ஆண்டை இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் என்பதன் நோக்கம் என்ன? சிறுதானியங்களுடைய பரப்பை அதிகப்படுத்துவது, பரப்பளவை சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவை அதிகப்படுத்துவது, சிறுதானியங்களுடைய மகசூல் அளவை அதிகப்படுத்துவது, சிறுதானியங்கள் உட்கொள்ளுவோரின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது, வாழ்வாதாரத்தை சிறுதானியங்களுடைய பரப்பை அதிகரிப்பதன் மூலமாக வாழ்வாதாரத்தை பெருக்குவது, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது போன்ற முக்கிய நோக்கங்களை குறிக்கோளாக கொண்டு இந்த இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் என்ற ஒரு அறிவிப்பு அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், விவசாய பெருமக்கள், தொடக்க நிலை ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ட்ரேடர்ஸ், ஹோட்டல்ஸ், இந்தியன் எம்பசிஸ் அனைவருக்கும் சுற்றறிக்கை அனுப்பி அதனை இந்த சிறுதானியங்களை அதிக அளவிலே பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு அதுவும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நியாய விலை கடைகளிலே சிறுதானியங்களை விற்பனைக்கு கொண்டு வருவது பற்றியும், அந்த சிறுதானியங்கள் மூலமாக
தயாரிக்கப்படும் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்களை விற்பனை செய்வதற்கும் திட்டமிடப்பட்டு அதனை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக 7 பேர் கொண்ட கமிட்டி ஒன்று, அதாவது ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் தலைமையிலே ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கமிட்டியின் மூலமாக, அதாவது நாம் சொல்லக்கூடிய சிறுதானியங்கள் ராகி, கம்பு, திணை, குதிரைவாலி, வரகு, சாமை போன்ற தானியங்களை ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி மூலம் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. அதே நேரத்திலே இந்த சிறுதானியங்களை பொறுத்தவரையில, அதாவது காரிப் பருவத்திலே விளைவிக்கக்கூடிய தானியங்களாக உள்ளது. இதனுடைய டியூரேஷனை பொறுத்தவரையில அதிகபட்சம் 120 நாட்கள் வரை, 80 120 நாட்கள் வரை இருக்கக்கூடியது. இங்கே குறுவை பருவத்திலே 1,00,000 ஏக்கரிலே இந்த சிறுதானியங்களை சாகுபடி செய்வதற்கும், அந்த சிறுதானியங்கள் மூலமாக மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்களான கீடங்கள் மற்றும் பாரம்பரிய உணவுகள் குறித்து உணர்த்தும் வகையில ஒரு பாரம்பரிய உணவகங்கள் நாம எதன் கூட ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் அரிசி, கோதுமை. ஏனென்று சொன்னால் இந்த அரிசி, கோதுமை ஒப்பிடும் பொழுது சிறுதானியங்களிலே புரதச்சத்து, நார்ச்சத்து அதிகமாகவும், பைட்டிக் அமிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலம் குறைந்தும், தாது உப்புக்கள் இரும்பு, கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் அதிக அளவிலும் இருப்பதால் இவை மனிதர்களுக்கு அதிக ஆற்றலை தரக்கூடியவர்களாக இருக்கின்றன. இந்த திணையை பொறுத்தவரையில அதிக அளவு ஒரு இனிப்பு பலகாரங்களை செய்யக்கூடிய ஒரு தானியமாக இருக்கின்றது. திணையிலிருந்து நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் சர்க்கரை பொங்கல், உளுத்தங்களி, பாயாசம், அதிரசம், மைசூர் பாக்கு மற்றும் லட்டு ஆகியவற்றை செய்து வீடுகளிலும் அல்லது சிறு சிறு கடைகளிலும் வைத்து விற்பனை செய்வதையும் நாம் பார்க்கின்றோம். கண்ணுக்கு மாவுடன் தேனை கலந்து சாப்பிடும் பொழுது இந்த கபம் நீங்குகிறது. டைஜஸ்டிவ், அதாவது செரிமான கோளாறுகள் நீங்குகிறது. சாமையை பொறுத்தவரையில உகந்த ஒரு சிறுதானியம் 7 மடங்கு நார்ச்சத்து கொண்டதாக சாமை இருக்கின்றது. எனவே இது மலச்சிக்கலை நீக்குவதற்கும், அதே சமயத்திலே டயாபெட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோயை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக அமைகின்றது. அனிமிக், இரத்த சோகை உள்ளவர்களுக்கு சாமை ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கின்றது. அதிக அளவு இதிலே தாதுக்கள் இருப்பதால் நம் உடலில் உள்ள உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கையை, குதிரைவாலி ஒன்று, அது ஒரு மிகவும் சுவை மிகுந்த ஒரு சிறுதானியம். வரகை பொறுத்தவரையில வரகு ஒரு சில பகுதிகளிலே, அதாவது மிகவும் பின்தங்கிய பகுதிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ட்ரைபல் ஆதி பழங்குடி மக்கள் வாழ்கின்ற பகுதியிலும் சரி, ஒரு அடிப்படை உணவாக வரகரிசி திகழ்கின்றது. ஒரு கடினமான ஒரு தானியமாக இருப்பதால் அதை சக்தி அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்திலே சிலருக்கு பித்தம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றவர்கள் உள்ளவர்கள், ஸ்கின் டிசீஸ் உள்ளவர்கள், வரகை பொறுத்தவரையில் தெரியாதவர்கள் யாரும் இருக்க
முடியாது. அனைத்து பகுதிகளிலும் கேழ்வரகு கூழ் மிகவும் பிரபலமானது. கேழ்வரகு கூழ், கேழ்வரகு இட்லி, கேழ்வரகு புட்டு, இது போன்ற அதிக அளவிலே களி, தோசை, அடை, கேழ்வரகிலிருந்து லட்டு, அல்வா மற்றும் பகோடா என பல வகையான பலகாரங்கள் செய்து சாப்பிடுவதற்கு ஏற்றது. அதிக அளவு இதுல கால்சியம் இருக்கின்றது. மூட்டு வலி பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கின்றது. கேழ்வரகு கூழானது, அதாவது அந்த காலத்திலே, இன்றைக்கும் கூட நாங்கள் எல்லாம் சராசரியாக 15 நாட்களுக்கு ஒரு முறை கேழ்வரகு கூழ் உணவாக எடுத்துக்கொள்வது வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த கேழ்வரகு கூழ் மிகவும் ஒரு தேவாமிர்தம் போன்ற ஒரு உணவாக நாங்கள் நினைத்து அதனை சாப்பிடுவது வழக்கம். அந்த அளவிற்கு அதனுடைய டேஸ்ட் நமக்கு பிடித்து போனது. கம்பை பொறுத்தவர் கேழ்வரகு கூழானது, அதே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கின்றார்கள். கேழ்வரகு கூழானது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாயின் போது ஏற்படும் உதிரிப்போக்கை நிறுத்தும் தன்மை கொண்டதாக இருக்கின்றது என்று ஒரு முக்கியமான தகவலும் சொல்லப்படுகின்றது. கேழ்வரகை போலவே கம்பும் மிகவும் ஒரு முக்கியமான ஆரோக்கியமான உணவாக இதுவரை கம்பங்கூழ், தோசை, குழிப்பணியாரம் போன்ற உணவு இடம்பெற்று வருகின்றது. உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சிறுதானிய உணவாக கம்பு இருக்கின்றது. புரோட்டீன் மற்றும் கால்சியம் கம்பிலே அதிகம் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அதே சமயம் சளி, இருமல், ஆஸ்துமா மற்றும் தோல் நோய் பிரச்சனை உள்ளவர்கள் கம்பை குறைந்த அளவு உட்கொள்வது நல்லது. முக்கியமாக இன்றைக்கு, அதாவது சிறுதானியங்கள் என்று சொன்னால், நாமக்கல் மாவட்டத்திலே உள்ள கொல்லிமலையிலே 1200 மீட்டர் உயரம் உள்ள உயரத்திலே 250 சதுர கிலோமீட்டர் கொண்ட பரப்பளவிலே அங்கே 16 மலைநாடுகளை உள்ளடக்கிய 200க்கும் மேற்பட்ட கிராமங்களை கொண்டது அந்த கொல்லிமலையாகும். அந்த கொல்லிமலையிலே ஆயிரக்கணக்கான அபூர்வ மூலிகைகள் சாகுபடி செய்யப்பட்டாலும் அங்கே வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய உணவாக திணை, கேழ்வரகு, சாமை ஆகியவை பாரம்பரிய சிறுதானியங்களாக பல 100 ஏக்கர்களே சாகுபடி செய்யப்பட்டு அதனை உணவாக உட்கொண்டு வருகின்றனர். இந்த சிறுதானியங்களை பொறுத்தவரையில கொல்லிமலை 16 மக்களின் முக்கிய, அதாவது கொல்லிமலையிலே உள்ள மக்களுடைய முக்கிய தொழிலாக விவசாயம் இருக்கின்ற காரணத்தினாலே அங்கே இங்குள்ள மக்கள் இந்த பல 100 வருடங்களாக பல 100 ஏக்கரிலே சாகுபடி செய்து உண்டு வருகின்றார்கள். எந்த விதமான ஒரு நவீன முறைகளையும் கையாளாமல், ஒரு டிராக்டரை கொண்டு உழவு செய்யாமல், ரசாயனம், பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிக்காமல், பழைய முறைகளையே கடைபிடித்து, அதாவது கன்வென்ஷனல் அண்ட் ட்ரெடிஷனல் விவசாய முறை என்று சொல்லக்கூடிய வகையிலே ஏர் ஓட்டி, பாத்தி அமைத்து, விதைத்து, அறுவடை செய்து, மாடுகளை கொண்டே கதிரெடுத்து தூற்றுவது, மூட்டை பிடிப்பது, வீடு கொண்டு வருவது என்று அனைத்து விவசாய பணிகளையும் மனிதர்களும் மாடுகளுமே அங்கே செய்து அந்த பழமை மாறாமல் விவசாயத்தை செய்து
ஒரு மிக நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையிலே அந்த கொல்லிமலையிலே உள்ளவர்கள் வசித்து வருகின்றார்கள். இந்த கொல்லிமலை அங்கே நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவர்களுக்கு ஊக்கமளித்து வருகின்றன. அங்கே மலைவாழ் பெண்கள் ஒன்றிணைத்து மகளிர் குழுக்கள் உருவாக்கி அதன் மூலமாக அங்கு மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்களான தினை முறுக்கு, ராகி மால்ட், காரவடை போன்ற பொருள்களை தயார் செய்து அவர்கள் அங்கே விற்பனை செய்து தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு வருகின்றார்கள். சிறுதானியங்களை பொறுத்தவரையில நம் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு நுண்கிருமிகளின் வளர்ச்சியை தடுக்கின்றன. லார்ஜ் இன்டெஸ்டைன் என்று சொல்லக்கூடிய பெருங்குடலுடைய செயல்பாட்டை சீராக்குகின்றன. உடல் நலத்திற்கு தேவையான கிருமிகளின் வளர்ச்சியை தூண்டுகின்றன. உடல் சுறுசுறுப்பிற்கு காரணமான ஒரு அமிலத்தை உற்பத்தி செய்கின்றன. சிறுதானியங்களில் அதிக அளவில் காணப்படும் மெக்னீசியம் தீவிர ஆஸ்மா மற்றும் ஒற்றை தலைவலியை தடுக்கிறது. சிறுதானியங்கள் இரத்த அழுத்தத்தை சீராக்குவதால் இதய நோய்களிலிருந்து பாதுகாப்பளிக்கின்றன. சிறுதானியங்களில் உள்ள நியாசின் என்று சொல்லக்கூடிய வைட்டமின் B3 இரத்தத்தில் அதிக அளவு உள்ள கொழுப்பு சேர்வதை தடுக்கின்றது. அதிக அளவிலே அன்றாடம் சிறுதானியங்களை பயன்படுத்துவோருக்கு சர்க்கரை நோய் வருவதில்லை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டயாபெட்டிக் என்ற நீரிழிவு நோய் பெரும்பாலான இடங்களிலே அதிகரித்த வண்ணம் உள்ளது. அதற்கு ஒரே தீர்வாக நாம் சிறுதானியங்களை நாம் ஓரளவு தொடர்ந்து உட்கொண்டு வந்தாலே, சிறுதானியங்கள் மூலம் செய்யப்படும் பொருட்களை உண்டு வந்தாலே நமக்கு அந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கும் உடல் பருமனை குறைப்பதற்கும் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சிறுதானியங்கள் ஒரு நல்ல உணவாக பயன்படுகின்றன என்று சொன்னால் மிகையாகாது. சிறுதானியங்கள் உபயோகத்தை பற்றி நாம் சொன்னோம். இப்ப இந்த சிறுதானியங்கள் 2023ஆம் ஆண்டு மார்ச்லே, அதாவது டெல்லியிலே உள்ள நாசா காம்ப்ளெக்ஸிலே மிகப்பெரிய ஒரு எக்ஸிபிஷன், அதாவது மாண்புமிகு பாரத பிரதமர் தலைமையிலே 100 நாடுகள் கலந்து கொண்ட ஒரு எக்ஸிபிஷனும், ஒரு 5000 நிறுவனங்கள் அங்கே கலந்து கொண்டு, அதாவது சிறுதானியத்தை பற்றி என்னென்னலாம் சந்தேகங்கள் எழுகின்றதோ, மிக முக்கியமாக சிறுதானியத்திற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து, அது ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள்
இருந்தாலும் சரி, அல்லது தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த சிறுதானியங்களை எந்த அளவிற்கு ப்ரமோஷன் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு ப்ரமோஷன் செய்து அதனை அவர்கள் அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதற்கு வேண்டிய அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கின்றார்கள். ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்தவரையில இந்த சிறுதானியத்தை, அதாவது தங்களுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய பொது விநியோக திட்டத்திலே சேர்த்து அதன் மூலமாக விவசாயிகளுக்கும் ஓரளவு அதனை சாகுபடி செய்து வருமானம் கிடைப்பதற்கும், அதனை பெற்று கன்சியூமர்கள் பலனடைவதற்கும் அரசாங்கங்கள் ஏற்பாடுகள் செய்து வருகின்றன. அந்த வகையிலே இந்த ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சிறுதானியங்களை ஊக்குவித்து வருகின்றன. கர்நாடகாவை பொறுத்தவரையில 2015 அதாவது நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டின் படி 2015 முதலே கேழ்வரகை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல அவங்க பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல சேர்த்து அதனை கன்சியூமருக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். ஒடிசா கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில 2018 சிறுதானியங்களை முடியுமோ அந்த அளவிற்கு ப்ரமோட் செய்வதற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அனைத்து திட்டங்களிலும், அதாவது ஒடிஷா மில்லட்ஸ் மிஷன் என்ற ஒரு திட்டத்தையே செயல்படுத்தி அங்கே செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களிலும், அது சப்ளிமெண்டரி நியூட்ரிஷனல் புரோகிராமாக இருந்தாலும் சரி, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் திட்டமாக இருந்தாலும் சரி, மதிய உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பழங்குடியின மக்கள் நடத்தக்கூடிய ஹாஸ்டல்களாக இருந்தாலும் சரி, அனைத்து இடங்களிலும் அரிசிக்கு மாற்றாக அங்கே இந்த திட்டத்தை ஒடிசாவிலே மிக அதிக அளவிலே செயல்படுத்தி வருகின்றார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2017 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை, 2017-18 முதல் 2022-23 வரை 5 லட்சம் குவிண்டால் அளவிற்கு கேழ்வரகு விநியோகம் செய்யப்பட்டு 1,80,00,000 ரேஷன் கார்டு ஹோல்டருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. Promoting millets is about ensuring equity, சமத்துவம் மற்றும் நீதியை நிலைநாட்டுவது. அதாவது பழங்குடி மக்களுக்கு ஒரு சமத்துவத்தையும் நீதியும் நிலைநாட்டுவதற்கு சமம். இந்த மில்லட் ப்ரமோஷன் என்பது சமம் என்று ஒடிசாவினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதனை தெரிவித்துள்ளார்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா, இன்க்ளூடிங் மில்லட்ஸ் பொது விநியோக திட்டத்துல இந்த மில்லட்ஸை சேர்ப்பது என்பது ஒரு மிக முக்கியமாக இட் இஸ் ஏ கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. எதற்கு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொன்னா, ஃபார் கம்பேட்டிங் மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடை நீக்குவதற்கும், மிட்டிகேட்டிங் கிளைமேட் சேஞ்ச், அதாவது இந்த பருவநிலை மாற்றத்திலிருந்து ஒரு மாற்றத்திலிருந்து விடுபடுவதற்கும் ஒரு இந்த மில்லட்ஸை ப்ரமோட் செய்வது என்பது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு இந்திரா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்டல் ரிசர்ச் ஒரு
ப்ரொஃபசர் வந்து அதை சொல்லியிருக்கார். அதாவது இட் இஸ் எ கேம் சேஞ்சர் ஃபார் மிட்டிகேட்டிங் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் கம்பேட்டிங் மால் நியூட்ரிஷன் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில இந்த ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியவே வந்து எம்பேனல் பண்ணி அவர்கள் மூலமாக இந்த சிறுதானியங்களை கொள்முதல் செய்து, அதாவது இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸை வந்து டிரான்ஸ்போர்ட்க்கு ஆகக்கூடிய தொலைதூரத்தில் உள்ள கிராமங்களில் சாகுபடி செய்யக்கூடிய சிறுதானியங்களை கொண்டுவதற்கு ஆகக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸை குறைப்பதற்காக அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனே வந்து ஒரு எம்பேனல்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அவர்கள் மூலமாக ஒரு இந்த மினிமைசிங் த கேப் பிட்வீன் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கும் அண்ட் ஃபார்மர்ஸுக்கும் உள்ள வந்து ஒரு கேப்பை குறைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதன் மூலமா என்ன ஆகுதுனாக்கா, அதாவது கடைகோடியில் உள்ள விவசாயிகள் சாகுபடி செய்யக்கூடிய அந்த சிறுதானியங்களை அவர்களுக்கு எந்த விதமான அந்த டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்து செலவினம் இல்லாமையே மார்க்கெட் செய்வதற்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்கப்படுகின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆந்திர பிரதேசிலும் கூட 2018 முதலே வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மூலமாக கொண்டு வந்து அதன் மூலமாக பிடிஎஸ், அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல இந்த மில்லட் சிறுதானியங்களை விநியோகம் செய்து ஃபார்மர்ஸும் பெனிஃபிட் ஆகணும், அதே சமயத்துல வந்து கன்சியூமர்ஸும் பெனிஃபிட் ஆகணும் என்ற நோக்கத்தோட அந்த ஆந்திர பிரதேஷ்ல இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மில்லட் மேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன சொல்றாருன்னா, ஷிஃப்டிங் கன்சியூமர் பிரிஃபரன்ஸ் இஸ் த கீ அப்படின்னு சொல்றார். அதாவது ஷிஃப்டிங் கன்சியூமர் பிரிஃபரன்ஸ், நுகர்வோர்களுடைய அவர்கள் உண்ணக்கூடிய உணவுடைய மாற்றத்தை, உணவிலே அந்த பிரிஃபரன்ஸ் முதன்மை உணவுகளுடைய அதனை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதனுடைய அந்த பிஹேவியரை மாற்றணும். அவர்கள் அரிசி கோதுமை என்று சாப்பிடக்கூடிய அந்த பிஹேவியரை மாற்ற வேண்டும். அதற்கு வந்து என்ன பண்ணணும்னாக்கா, கவர்மெண்ட் பாலிசியை மாற்றணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த பாலிசியை மாற்றி கொண்டுட்டு வந்து அந்த பீப்புளுக்கு வந்து நாம வந்து அதை செய்யும் பொழுது அதிக அளவுல வந்து நாம அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். மத்திய அரசு வந்து பாலிசியை மாற்றணும். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஒரு டிசைன் ஒண்ணு ஃபார்ம் பண்ணணும். சின்ன சின்ன ஒரு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பீஸ்மில் அப்ரோச்சஸ் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ரிஹென்சிவ் நெட்வொர்க் ப்ரோக்ராம் ஒண்ணு போட்டு அதன் மூலமாக இந்த, அதாவது சிறுதானியங்களை வந்து ப்ரமோட் பண்ணணும். அதுதான் முக்கியமான நோக்கம். சிறுதானியங்களை ப்ரமோட் பண்ணணும். அதற்கு வந்து எம்எஸ்பிய மினிமம் சப்போர்ட் பிரைஸை வந்து உயர்த்தி கொடுக்கணும். டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்ப வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அந்த கமிட்டி போட்டு 2 மாவட்டத்துல முதல்ல செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதாவது சென்னை அண்ட் கோவை. திணை மற்றும் அதன் மூலமாக தயாரிக்கக்கூடிய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த 2 மாவட்டங்களில வந்து நாம செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு திட்டம் வகுத்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். இதற்கெல்லாம் வந்து
விவசாயிகளோ அல்லது விவசாயிகள் முயற்சி செய்தால் மட்டும் இந்த மில்லட் கேம்பெயின்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது மக்கள் இயக்கமாக மாறி மக்களிடையே ஒரு பிரபலத்தை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் இப்பொழுது நிச்சயமாக, அதாவது போர்மன்ஸ் கிராப் என்று சொல்லக்கூடிய இந்த சிறுதானியங்கள் இன்னைக்கு ரிச் மேன்ஸ் கிராப் என்ற ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருக்கு அப்படின்றத நான் மால் நியூட்ரிஷன், டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, இதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. அனிமிக். இந்த காரணங்களால இப்ப இந்த போர்மன்ஸ் கிராப் என்று சொல்லக்கூடிய சிறுதானியங்கள் இன்னைக்கு ரிச்மன்ஸ் கிராப் என்ற ஸ்டேட்டஸ் அடைஞ்சிருக்கு. இது பத்தாது, அதற்கு முக்கியமாக அதனை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளை நாம ஊக்குவிக்கணும், கௌரவிக்கணும். அப்பதான் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும். நிலையான, எதுலையுமே நிலையான நீடித்த வளர்ச்சி, அதுதான் ஒரு தாரக மந்திரம். சும்மா இன்னைக்கு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றது, அந்த திட்டத்துக்கு ஃபண்ட் ஒதுக்குறது கிடையாது, அந்த திட்டத்தை மக்கள் மறந்துடுவாங்க. இப்படிதான் அரசியல்வாதிகள் பண்றாங்க. அந்த திட்டம் எத்தனை பயனாளிகளுக்கு சென்றடையும், அதனால கன்சியூமருக்கு என்ன பயன், அதனால ஃபார்மருக்கு என்ன பயன், அதனால ஸ்டேக் ஹோல்டருக்கு என்ன பயன், இதெல்லாம் தெரியாதவர்கள் தான் இன்னைக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற காலத்திலே இனி நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு சிறுதானியங்களே மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது, இருக்க போவதும் இல்லை. சிறுதானியங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இன்றைய நிலவக்கூடிய கிளைமேட்டிக் சேஞ்ச், பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், ட்ரவுட், அந்த மிக அதிகமான ஒரு வறட்சி, இதெல்லாம் ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் என்பது அந்த சிறுதானியங்களிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர். வளம் குன்றிய மண்ணிலே வளரக்கூடிய ஒரு தன்மை, குறைந்த நாட்களிலே பயன் கொடுக்கக்கூடிய தன்மை, எந்த விதமான செலவும் இல்லாமல், அதிக செலவு இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அனைத்தும் ஒருங்கே பெற்ற சிறுதானியங்களே எதிர்காலத்தில் உணவாக அதிக அளவிலே உலக அளவிலே உட்கொள்ளப்படும். குறிப்பாக ஏழை நாடுகளிலே இன்றைக்கு ஆசியா கண்டத்திலே சுமார் 48 நாடுகள் இருந்தாலும் இந்தியாவிலே முதன்மை வகிக்கின்றது. இந்தியாவிலே 78-80 மில்லியன் டன் சிறுதானியங்கள் உற்பத்தி செய்தாலும் உலகிற்கே இன்று சிறுதானியங்கள் வழிகாட்டியாக இருக்கக்கூடியது. உலகின் அச்சாக கொண்டு வருவதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மிக முக்கிய முயற்சிகளை எடுத்துக் கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து இந்த சிறுதானியங்களை நாம் அதிக அளவிலே உட்கொண்டு உடல் ஆரோக்கியத்துடன் மக்களுக்கு சேவையாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நண்பர் ஜோ அவர்கள் தொடர்ந்து வாய்ப்பு வழங்கி வருகின்றார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு, உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மில்லட்ஸ் இன் குளோபல் வார்மிங், அதாவது வெப்பமயமாதலில் சிறுதானியங்களின் பங்களிப்பு தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு கே ராசு, முன்னாள் துணை இயக்குனர், வேளாண்மை துறை. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். திரு ராஜு அவர்கள் வெப்பமயமாதலை குறைக்க சிறுதானியங்கள் பங்கு என்கின்ற தலைப்பில் இன்றைய தின பூம் கூட்டத்தை
சிறப்பாக செயல்படுத்த காட்டியது. சிறுதானியங்களின் முக்கிய பங்கு என்ன என்பதை தெளிவான முறையிலே நமக்கு விளக்கமாக எடுத்திருந்தார்கள். அவர்கள் கூறியது போல அந்த சிறுதானியங்கள் அதன் மதிப்புக்குரிய பொருள்களையும் மக்கள் பயன்படுத்துவதனால் அவர்களுடைய உடல் நலம் எந்த அளவுக்கு பயன்படும் என்பதையும் தெளிவாக அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். அவர்கள் கூறுகின்ற பொழுது அரிசிக்கு மாற்றாக சிறுதானியங்களை பயன்படுத்த, அரிசிக்கு மாற்றாக என்றால் எந்த அரிசி என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம், அரிசி வகையிலேயே நமது பழைய அரிசிகள், மாப்பிள்ளை சம்பா, சிவப்பு சம்பா, இந்த பலவிதமான அரிசி வகைகளை மிகவும் உடலுக்கு நன்மை பயக்கின்ற பல நெல்வகைகள் இன்னும் இருக்கிறது. எனவே எந்த அரிசிக்கு மாற்றாக நாம் சிறுதானியங்களை பயன்படுத்த தெளிவாக சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக முடிசூட மன்னனாக மக்கள் உணவிலே அது பங்கேற்று பல பக்க விளைகளை விளைவித்து உடலுக்கு கேடு விளைவித்தது. இதை மேம்பாடு செய்தவர்கள் யார் என்று கேட்டால் யார் என்று தெரியாது. ஆனால் அது நன்றாக மேம்பட்டு பரோட்டா இல்லாத ஓட்டலே இல்லை என்கின்ற அளவுக்கு அது உண்ணாத மக்களே இல்லை. தமிழகத்தில் 8.5 கோடி மக்கள் என்றால் 8.5 கோடி மக்களும் அந்த பரோட்டா உணவை சாப்பிடாத ஆட்களே இல்லை என்று சொல்லும். உடலுக்கு தீங்கு விளைகின்ற உணவுகளை அறிமுகப்படுத்தி காட்டு தீ பரவுவது போல பரவி மக்கள் மனதிலே பரவி அவர்கள் அதை உட்கொண்டுதான் அது எப்படி மேம்பாடு அடைந்தது. அதே போல் சிறுதானிய உணவுகளையும் மேம்படுத்த. அதே போல இன்னொரு உதாரணம், இந்த பானி பூரி, மசாலா பூரி என்கின்ற உணவுகள், அதனது அடிப்படை உணவும் அந்த பரோட்டாவுக்கு தேவையான அதே மைதா மாவு தான். அதையும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலும் இன்று அந்த பானிபூரி, மசாலா பூரி, பேல் பூரி என்கின்ற இந்த வகைகள் மக்கள் மனதில் இடம்பெற்று அன்றாடம் அவர்கள் பரோட்டா ஒரு பக்கமும் இந்த பானிபூரி, மசாலா பூரி ஒரு பக்கமும் அன்றாடம் அதை அவர்கள் உட்கொண்டு எங்களது உடல் நலக்குறைவை தாமாகவே அது மேம்பாடு செய்தது யார், அது எவ்வாறு மேம்பாடு பெற்றது என்பதை புரிந்து கொண்டு அதே வழியில் திரு ராஜு அவர்கள் சிறுதானிய உணவுப் பொருள்களை மேம்படுத்த வேண்டுமானால் அப்படிப்பட்ட வழிகளை பின்பற்றி அவைகளை புறக்கணிக்க செய்ய வேண்டுவது இந்த சிறுதானியம் மேம்பாடு திட்டம் செயல்படுத்துவோருக்கு உண்டு. எனவே சில கூட்டங்கள் போட்டு திட்டங்கள் போட்டு பேசிக்கொண்டே இருப்பதில் பயனில்லை. களத்திலே இறங்கி செயல்படுத்தினால்தான் இந்த சிறுதானிய திட்டம் வெற்றி பெறும். நீங்கள் நினைப்பது போல மக்கள் நல்லதொரு உணவு பழக்கத்தை மேற்கொள்ளுவார்கள். எனவே அதற்குண்டான சிறப்பு திட்டங்களை தீட்டுகள். அவர் வெப்பமயமாதல் பற்றி சொன்னார்கள். சிறுதானியத்தை பற்றி வெப்பமயமாதல் குறைதல் எப்படி என்பதை எனக்கு தெரிந்து அவர் முழு பேச்சையும் கேட்டேன். எப்படி அது பங்கு வகிக்கிறது என்பதை இப்பொழுது சொன்னால் கூட பரவாயில்லை. பெரும்பாலான நாடுகளிலே ஒரு பக்கம் அதிக அளவு மழைப்பொழிவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், மிடில் ஈஸ்ட், அதே சமயம் அதிகமாக வறட்சி உள்ள பகுதிகளிலே சாகுபடி செய்வது மட்டுமல்லாமல் இந்த
சிறுதானியங்களுடைய தண்ணீர் தேவையை பொறுத்தவரையில, அதாவது ஒரு நெல், கரும்பு, பருத்தி, வாழை சாகுபடி செய்யக்கூடிய, அதாவது தேவையான தண்ணீரிலே அரை பங்கோ அல்லது 1/3 எடுத்துக்கொள்ளும் பட்சத்திலே வறட்சியாக உள்ள பகுதிகளுக்கு சிறுதானியம் ஏற்ற பயிராக இருக்கின்றது. அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிர்களிலிருந்து மீத்தேன் கேஸ் அதிகமாக வெளியிடப்படுகிறது. இங்கே அது குறைந்த அளவிலே வெளியாகின்றது. அதே சமயத்திலே இந்த கார்பன் டை ஆக்சைடை சிறுதானியங்கள் அதிக அளவிலே அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் உள்ளவை என்பது ஒரு முக்கியமான கருத்தாக உள்ளது. எனவேதான் நாம் அதாவது இது ஒரு செல்ஃப், அதாவது கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றாங்க. இந்த சிறுதானியங்களை பொறுத்தவரையில கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப். ரெசிலியன்ட்னா ஐ திங்க் இட் இஸ் சுயசார்பு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது கிளைமேட் ரெசிலியன்ட் கிராப்னாக்கா, அதாவது ஒரு பருவநிலை மாற்றத்துக்கு ஒட்டு வரக்கூடிய ஒரு பயிர்கள் தான் இந்த சிறுதானியங்கள் என்றே நான் எடுத்துக்கொள்கின்றேன். அதனால இது ஒரு வகையில இந்த பருவநிலை மாற்றத்திற்கு உகந்த பயிர்களாக இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. அரிசி சொன்னீங்க, அரிசிக்கு மாற்றாக. ஆமா, எந்த அரிசிக்கு மாற்றாக? நீங்க கேட்டீங்க, அந்த ஒரு குதிரைவால் சம்பா, அப்புறம் நாம பழைய, அதாவது குதிரைவால் சம்பா, கோயம்புத்தூர் சம்பா, கருப்பு கவுனி, அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அதுல நிச்சயமா அதுல மருத்துவ குணங்கள் இருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் 6 மாதங்கள், குறைந்தது 6 மாதங்கள் நாம் காத்திருக்க வேண்டும். அதிலே மருத்துவ குணங்கள் உள்ளன. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 80 நாள், 90 நாள். நம்ம அதுல சரியா நமக்கு டியூரேஷன் கம்மி, செலவு கம்மி. ஆனா அங்கேயும் நம்ம அதை கம்பேர் பண்ணும்பொழுது, அத நாம இப்ப சொல்ல அரிசின்னு சொன்னா இப்ப அதெல்லாம் புழக்கத்துல இல்ல. அந்த நாம சொல்லக்கூடிய அந்த பழைய அரிசிகள்லாம், 6 மாசத்து அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா புழக்கத்துல எவ்வளவு இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2%, 3% கூட இருக்காது. இப்ப இருக்கக்கூடிய அரிசிக்கு மாற்று தான் நாம சொல்றோம். இன்னைக்கு அதிகமா உபயோகப்படுத்தக்கூடிய இந்த, அதாவது பிபிடி, மற்ற ஏடிடி வகைராக்கள், இதைத்தான் நாம பேசுற மொழி. அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதெல்லாம் புழக்கத்துல ரொம்ப கம்மி தானே. இதுக்கு மாற்றாதான் நம்ம இது சொல்லிட்டு இருக்கோம். இன்னொன்னு, அண்ணன் சொன்ன மாதிரி இந்த பரோட்டாவுக்கு கவர்மெண்ட் ஒரு பேன் ஆர்டர் போடணும். அந்த பேன் ஆர்டர் போட்டாதான் அது சுத்தமா யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பேன் ஆர்டர் போடலன்னு சொன்னா, அதாவது நைட்டு 10 மணில இருந்து விடிஞ்சு 6 மணி வரைக்கும் சாப்பிடுற கூட்டம் தான் அதிகம். எல்லா நேஷனல் ஹைவேஸ்ல உள்ள ரோட்லயும் போய் பாத்தீங்கன்னா அதுல அந்த டேஸ்ட், அவன் அதுக்கு என்ன பண்றான்னு தெரியல, அந்த டேஸ்ட அவன் கொடுத்து, அதுல அந்த இவன் மட்டும் இல்ல, அந்த வெஹிக்கிள் ஓட்டி போற அந்த லாரிக்காரனும் மத்தவனும் இல்ல, நல்ல ஒரு ஃபேமிலியில உள்ளவங்க டிராவல் பண்ணும்போது கூட அவங்களும் போய் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அதான் ஒரு பெரிய வேதனை. என்னன்னா அதுல அந்த அளவுக்கு அந்த ஒரு டேஸ்ட அதை எப்படி கொண்டாடுறான்னு தெரியல. இதுக்கு இது நிச்சயமா ஒரு கவர்மெண்ட் ஒரு ஒண்ணு கடையில நீனு
அந்த பரோட்டாவை விற்க கூடாது. பரோட்டா விற்க கூடாதுனாக்கா அது வந்து நான் சட்டம் போட முடியாது சொல்றேன் நான். அந்த அளவுக்கு வந்து அதுல ஏதோ ஒரு டேஸ்ட் வந்து அவன் கொடுக்குறான். அந்த டேஸ்ட் தான் வந்து அது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பக்க விளைவு ஏற்படுத்திட்டு இருக்குன்றது வந்து பக்க விளைவு ஏற்படுத்தி அதன் மூலமா தான் நிறைய பேர் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. அத வந்து பரோட்டா சாப்பிட கேன்சர் வருதுன்னு கூட ஸ்டடி சொல்லுது. கேன்சர் நிச்சயமா மாற்றமே கிடையாது. அதாவது கூலிக்காரன்ல 90% சாப்பிடுறது வந்து கூலி வேலை, கடுமையா வேலை செய்யற கூலிக்காரங்க சாப்பிடுறது வந்து பரோட்டா தான். கேட்டா என்ன சொல்றான், நல்லா வந்து நல்ல வயிறு வந்து இதாகுது, ஃபுல்லாகுது அப்படின்னு சொல்றான். ஆனா அதுல இருக்கக்கூடிய விஷம் எவ்வளவு பெரிய விஷயம்ன்றத வந்து யாருமே வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுல நான் சொல்ல வந்த கருத்து, அதை எப்படி ப்ரமோட் பண்ணாங்கங்கிற அந்த மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது எப்படி இந்த அளவுக்கு மனதில் இடம் பிடித்தது, அந்த மெத்தட்ஸ், அந்த முறைகளை அது அன்பார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக அது உடம்புக்கு ஒவ்வாத பொருளாக போய்விட்டது. ஆனால் அது எப்படி முன்னேற்றம் அடைந்தது என்கின்ற வழிமுறைகளை கண்டுபிடித்து அந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நல்ல ஒரு உணவு பழக்கம் வளரும் என்பது என் கருத்து. நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹியூபர்ட் சார் சென்னையை சார்ந்தவர் சார், ப்ளீஸ். நன்றி திரு ஜோ சார், வெரி இன்ஃபர்மேட்டிவ். டாக்டர் ராசு, வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ், ரொம்ப நல்லா. நன்றி சார். சார் அதாவது சார் நீங்க கவலையே படாதீங்க, நீங்க 10 பேர் இருந்தா 10 கோடி மக்களுக்கு சமம். ஒரு 5 மேன் ஆர்மின்னு ஒரு ஆர்டிகிள் இருக்கு, அது ஒரு படமா கூட வந்திருக்கு. 5 பேர் தான் லாட்டின் அமெரிக்கால அந்த நாட்டையே மாத்திட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த ஃபுட் இன்டேக் ஹேபிட்ட நம்மளும் மாத்தலாம் சார். இப்ப சார் புக் பேர் சொல்லுங்க. 5 மேன் ஆர்மி. 5 மேன் ஆர்மி. 5 மேன் ஆர்மியா? சரி, அந்த புக் எங்க கிடைக்குன்னு சொல்லுங்க, வாங்கி படிச்சு பாத்துறோம். நான் கிடைச்சா நானே அனுப்புறேன் சார். அதாவது என்னன்னா ஃபுட் ஹேபிட், அந்த ஃபுட் இன்டேக் ஹேபிட் இருக்கு இல்லையா, நல்லா சொன்னாரு கந்தசாமி சார். அதாவது என்னன்னா பாருங்க, அந்த ஈவில் திங்ஸுக்கு தான் அதிகமா உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் வருது. என்ன சொல்றாங்க, பன் பரோட்டா, வாழையில மடிச்சு வச்ச பரோட்டா, அந்த பரோட்டா, இந்த பரோட்டா, நூல் பரோட்டா, நூல் பரோட்டா, முட்டை பரோட்டா, காதர் பரோட்டா, என்னென்னமோ சார், என்னென்னமோ. சோ இந்த மாதிரி ஒரு ஈவில் வந்து இப்படி ப்ரமோட் பண்றாங்க. இது அப்படியே நம்ம இங்க காப்பி பண்ணா நல்லா இருக்கும். பட் இது சரி வருமான்றது அடுத்த கேள்வி. பட் ட்ரை பண்ணலாம், அது நல்ல ஒரு இது ட்ரை பண்ணலாம். சார் சொன்ன மெத்தட வந்து நாம அது எப்படி ப்ரமோட் பண்ணாங்கன்றத ஸ்டடி பண்ணி நாம ட்ரை பண்ணலாம் சார். அதே மாதிரி சார் நீங்க இப்போ இங்க நம்ம கர்நாடகால அவங்க சொல்லனாலும் அந்த இது இருக்கு இல்லையா, ராகி மொத்தான்வாங்க, அந்த பெரிய ராகி பால், அது டெய்லி அது அவங்களுடைய உணவு. இப்ப நம்ம எப்படி ரைஸ் சாப்பிடுறோமோ அதான் அவங்களுக்கு அங்க, அது நல்ல எனர்ஜி எல்லாம் தருது. அட் த சேம் டைம் அது இங்க ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இங்க வந்து ஒரு பிளெண்டிங் வேணும். அந்த பிளெண்டிங் இருந்தா நல்லா இருக்கும். இதுதான் வந்து நம்ம காதர் வாரி மில்லட் மேன் சொல்லுவார், பிளெண்ட் யுவர் ஃபுட் டு இன்டேக் அட்வான்டேஜ். அந்த மாதிரி செய்தா நல்லது சார். ரெண்டாவது சார் என்னன்னா, அடுத்தது என்னன்னா, நம்ம ரைஸ் ஈட்டர்ஸ், நம்ம எல்லாருமே ரைஸ், உடனே நம்ம இதுக்கு மாற முடியாது. இட் டேக்ஸ் டைம். அதான் என்னுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ். நான் அனுப்புறேன் சார், அந்த புக் எடுத்து நான் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஹியூபர்ட் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. பொன்ராஜ் சார் பேச வந்திருக்காங்க. ராஜ் சாரோட இது வந்து நல்ல பிரசங்கமா இருந்தது, நல்ல நைஸானதான், நல்ல பிரசன்டேஷன் தான். பட் இன்னும் நிறைய கூட நமக்கு இன்னும் மக்கள்கிட்ட அவேர்னஸ் எல்லாம் வரல. கிராமத்துல கூட ஒரு காலத்துல அந்த வேலை செய்யறவங்க இந்த கேழ்வரகு கூழ் அதெல்லாம் கொண்டு போன ஆளு கூட இப்ப எல்லாம் ரைஸ்க்கு மாறிட்டாங்க. ரைஸ்க்கு மாறதுனால ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதோட தண்ணீரோட தேவை அதிகமா இருக்கு. ஆனா எல்லாம் சுகர் வருது, அது வருது. இந்த கிராமத்துல கூட சுகர் வரணும்னு சொல்லி கஷ்டப்படுது. ஏன்னா இது ஒரு காரணம் தான், நம்ம ஹேபிட். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரைஸ் ரொம்ப குறைவா சாப்பிடுவாங்க. சோளம், கம்பு, ராகி எல்லாம் சாப்பிடுவாங்க. உதாரணமா இப்போ இந்த சாமையெல்லாம் விளையுது, சில இடங்கள்ல தான் விளையுது, ஹில்லுல விளையுது. அதெல்லாம் ரொம்ப நல்ல தானியங்கள் தான்.
ஆனா அது மட்டும் இல்லாம இப்போ இன்னும் அவைலபிலிட்டி இன்னும் கூட நல்லா ஆக்கணும்னு எனக்கு தோணுது. கல்டிவேஷன் எல்லாம் ரைஸ், கொஞ்சம் தண்ணி இருந்தா ரைஸுக்கு போயிடுறாங்க. அதை கஷ்டப்பட்டாவது அதை காப்பாத்துறாங்க ஒழிய அந்த தண்ணியில வச்சு நம்ம வேற பயிர்கள் செய்யறது கிடையாது. இப்போ ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். நான் 89, 88, 90 எல்லாம் கோயம்புத்தூர் வேலை பார்க்கும்போது கிணத்துக்கடவை பக்கம் போயிருக்கும்போது சொல்லுவாங்க, சார் என்னைக்கு ரைஸ் இங்க இருந்து நெல்லை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம் அன்னைக்கு இருந்து தண்ணியே போயிடுச்சு சார், எல்லாரும் கீழே போயிடுச்சு, எல்லாம் கிரவுண்டுக்குள்ள இந்த கிணறுலாம் ஆழமா போயிடுச்சு. அந்த காலத்துல ஓடையெல்லாம் தண்ணி ஓடும் 6 மாசம் மழை பெஞ்சுனா. இப்போ அதெல்லாம் எங்க கனமா போயிடுச்சு. நொய்யல் உதாரணமா கோயம்புத்தூர் நொய்யல் ஆறுலாம் தண்ணி ஓடி இருக்கு, அதெல்லாம் போச்சு. இந்த நெல் பிகாஸ் நம்ம நெல்லை தான் போடுறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால அதோட சைடு எஃபெக்ட்லாம் இப்ப நம்ம அனுபவிச்சு தான் இருக்கோம், மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பழையபடி நம்ம அது போனோம்னா நமக்கு நம்ம அந்த சுகர் ஃபைபர் தான் ரொம்ப மெயினா உள்ளது. ஃபைபர் நிறைய இருக்கு, நார்ச்சத்து நம்ம இதுல. அதெல்லாம் நம்ம பழையபடி கொண்டோம்னா இந்த சுகர் குறையுது இருக்கு, சான்சஸ் நிறைய இருக்கு. நம்ம கொஞ்சம் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். இப்ப நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய ஜே ஃபார்ம் எல்லாம் நிறைய ரெகுலரா பண்றாங்க, மீட்டிங் வைக்கிறாங்க. ஆனா ஒரு நம்ம வீட்டுல ஒரு நேரம் சிறுதானியம் சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப நல்லது. அது வந்தா நமக்கு இதா இருக்கும். அவர் சொன்ன மாதிரி இந்த என்வாயன்மெண்ட் கண்டிப்பா இது சுற்றுச்சூழலுக்கு நிறைய ஒரு இதுதான், நல்லதுதான். இந்த இது பண்ணா அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. மக்கள் இன்னும் புரியணும், சாப்பாடு உணவு முறை மாறணும், அது இன்னும் கூட நமக்கு தெரியணும். ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ராஜ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பொன்ராஜ் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. திரு தினகர் பாபு பேச வந்திருக்கிறாரு. திரு தினகர் பாபு ப்ளீஸ். சார் இந்த அளவு கூட கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் இந்த கூழு கடைங்க, கேழ்வரகு கூழு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா போயினுக்குது சார். ஆனா சார் சொன்ன மாதிரி ஒரு பரோட்டா கடையில ஒரு குடும்பத்தோட போய் சாப்பிட்ற அந்த சுச்சுவேஷன் இல்லை. டெய்லியும் உழைக்கிறவங்க சிறிய ஊதியம் பெறவங்க அவங்க மட்டும்தான் அந்த கூழு கடையை போய் நாடுற மாதிரி இருக்கு. இதே கொஞ்சம் ஹைடெக்கா வச்சு கார்ல போறவங்க கூட இறங்கி கூழு குடிக்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் சினிமா கடங்கள் எப்படி ஒரு மக்களை இழுக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக் பண்றாங்களோ இந்த மாதிரி ஒரு ஆபீசர் போய் ஒரு கூழ் கடையில போய் கூழ் குடிக்கிறது, அந்த மாதிரி அந்த கூழ் கடையே ஒரு டீசெண்டா வச்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அங்கங்க பண்ணாங்கன்னா நிச்சயமா இந்த சிறுதானியங்கள் பிரபலமாகும் அப்படின்னு என்னோட கருத்து சார். நன்றி. நான் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். இப்ப சார் சொன்னது உண்மையிலே வரவேற்கத்தக்க கருத்து. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் கூழ் கடை இருக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா பாதி கூழ் பாதி மண்ணு இருக்கும், பாதி கூழ் பாதி மண்ணு இருக்கும். ஏன்னா அவ்வளவு டிராபிக்ல அந்த இடத்துல அந்த கூழ பானையை இதே ஹைடெக்கா வச்சான்னு வச்சுங்க, டெஃபினட்டா எல்லா ஹைவேஸ்லயும் அந்த ஹைடெக்ல நீங்க அந்த கூழ் கடைய வச்சீங்கன்னா டெஃபினட்டா எல்லாரும் சாப்பிட்டு போவாங்க. அது மாற்றமே கிடையாது, சுத்தமே கிடையாது. இப்ப இருக்கிற கூழ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 90% சுத்தம் இல்லாத கூழ் தான் வித்துக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்தையும் விக்குது. எல்லா பஸ் ஸ்டாப்லயும் பார்த்தா கூழ் வச்சிருக்கான், மோர் வச்சிருக்கான். கூழு மோர் ரெண்டும் விக்கிறான். ஆனா பாதி மண்ணு இருக்கும், பாதி அதுல கூழ் இருக்கும். நன்றி தினகர் பாபு அவர்களுக்கு நன்றி. திரு ராசு நன்றி. அடுத்ததாக திரு நித்யானந்தன் அவர்கள் பேச வந்திருக்காங்க. சார் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உங்க கருத்தை தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நித்யானந்தன், இயற்கை ஆர்வலர், தொண்டை மண்டல் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அசோசியேஷனோட ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பர். விவசாயிகளோட கடந்த ஒரு 6 வருடமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க. பேக்ரவுண்ட் எஜுகேஷன், 35 years ஐ வாஸ் ஜெனரல் மேனேஜர் இன் பப்ளிஷிங் கம்பெனி. ஜோ சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, என்னையே பேச கூப்பிட்டாங்க, சார் எனக்கெல்லாம் அனுபவங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட குறிப்புங்க. நான் சொல்ல வர கேட்டீங்கன்னா, சார் சொன்னாங்க சொல்லுங்க சார். சார் சொன்னாங்க பத்மபூஷன் அவார்டு கொடுத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்குமே அந்த ஒரு பெருமை மிக்க அந்த வார்த்தைகளை நான் மதிக்கிறேன் சொன்னவங்களோட. கம்மிங் டு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் திங்ஸ், நான் எங்களோட இதுல திருவண்ணாமலையில பேஸ் பண்ணி ஒரு 30-40 சமையல் கலைஞர்கள் இருக்கிறாங்க. இதை நான் கலசப்பாக்கம் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணேன்.
ஏன் சமையல் கலைஞர்களை கூப்பிட்டு விவசாயிகள் வந்து இந்த மாதிரி சிறுதானியத்தையும் மொத்தத்தையும் சாம்பிள் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாக்கா மாற வைக்க முடியும் அப்படின்றது. ஏன்னா இது ஒரு டிஷ்ஷா உள்ள முதல்ல என்ட்ரி தான் நமக்கு தேவை. அப்புறம் அவங்க கலையை வச்சு நிறைய பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். இப்போ அதை நான் ஐ எம் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட் இட் இன் திஸ் மந்த். ஒரு சமையல் கலைஞரோட டைப் போட்டிருக்கோம், சாம்பிள்ஸ் வந்திருக்குதுங்க. ஸோ இப்படித்தான் நம்ம வந்து பிரபல்யப்படுத்த முடியும். ரெண்டாவது வந்து ஐ ஹேட் ஸ்போக்கன் டு ஒன் ஆஃப் தி டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர், அக்ரி யூனிவர்சிட்டிங்க. அவர் என்ன சொல்றாரு, மில்லட் பார்க் அப்படின்ற மாதிரி கொண்டு வாங்க, எனிதிங் ஆன் மில்லட்ஸ். ஃபுட் ஹேபிட்ஸ் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். மூன்றாவது பாயிண்ட், நமக்கு சமைச்சு போறது நாளைக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்றது பெண்கள் தான். முக்கியமா பெண்களுக்கிட்ட மட்டுமே இந்த எஜுகேஷனை கொண்டு போனோம்னா கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும். நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டில இருந்து ஒரு 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்திருந்தேன், கருப்பு கவுனி. வீட்டுல அரிசி தீர்ந்து போட்டேன், 6 மாசமா அப்படியே தான் இருந்ததுங்க. ஆனா கடைசியில என்னாச்சு, அரிசி காலியானோன்னு இந்த அரிசி வந்துச்சு. என்னங்க அது இட்லி இந்த மாதிரி இருக்குன்னா, நீங்க வாங்கிட்டு வந்த அரிசி தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி ஈஸியா இருக்குது, குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்குதுன்னு இந்த மில்லட் இதுக்கு மாறுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. அது நல்லாவே தெரியுதுங்க. இன்னொரு 4வது பாயிண்ட்டுங்க, விவசாயிகள் அவங்க மாறணும். விவசாயிகளோட வந்து ஜேடி அக்ரிகல்ச்சர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவர் வந்து கால்குலேஷன் போட்டே சொல்லிட்டார், 1 கிலோ நெல் கடைகளுக்கு கொண்டு போய் மண்டிக்கு கொண்டு போய் விற்கும்போது 27 ரூபா காஸ்ட் ஆகுது உங்களுக்கு, ப்ரொடக்ஷன் காஸ்ட். வேற கம்பேர் டு சாமை அன்னைக்கு விலை 38 ரூபா ப்ரொடக்ஷன், இந்த அவுட்புட் வெளியே இருக்குது. எது லாபம் பார்த்துக்குங்க, 27 லாபமா 38 ரூபா லாபமா? இன்னைக்கு ஆக்சுவல் 45 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க சாமை 1 கிலோ. இந்த எஜுகேஷனை நாங்க வந்து we are trying to put into the minds of farmers. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியுதுங்க, இல்லைன்னா ரொம்ப கடினமா இருக்குது அவங்கள மாத்த வைக்கிறதுக்குங்க. ஜோ சார் நிறைய பேசலாம், பட் நேரம் கருதி ஐ எம் ரெஸ்ட்ரிக்டிங் மை செல்ஃப். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ நித்யானந்தம் சார். உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அதாவது நீங்க சார் சொன்ன மாதிரி இது ஒரு இப்போ வந்து ஆக்சிஜன் பார்க்குங்கிற கான்செப்ட் பல இடங்கள்ல வந்துட்டு இருக்குது. அதை ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சென்டர்ஸா வச்சிருக்காங்க. நான் ஒரு சில இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். கேரளால சம்வேர் நியர் எர்ணாகுளம் எங்கேயோ பார்த்த ஒரு பார்க்கு. ஸோ இந்த மாதிரி புதுமையாக மக்கள் சில இதுகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சிஜன் பார்க்குங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது அந்த மூங்கில்கள் வளர்த்து அங்கே அதை இப்போ பலரும் தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை பயன்படுத்த இருக்கிறாங்க. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இந்த மில்லட் பார்க்ஸ்ங்கிறது ஒரு நல்ல கான்செப்டா கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ வந்து ரோட்டோரங்கள்ல மோட்டல்ஸ் நிறைய வந்துடுச்சு. ஆம்னி பஸ்ல போறவங்க ஒரு சின்ன இளைப்பாடுறதுக்காக ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வச்சு அங்க காஃபி டீ சென்டர்ஸ் வச்சிருக்கிற இடங்கள்ல இந்த மில்லட் பார்க்ஸ் அமைக்கிறது, அதே மாதிரி ஆக்சிஜன் பார்க்ஸ் அமைக்கிறது ஒரு நல்ல கான்செப்டா வந்துட்டு இருக்குது. சோ அந்த வகையில நாம வந்து இத கொஞ்சம் ப்ரமோட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஈவன் பெட்ரோல் பல்க்ஸ்ல கூட ஸ்நாக்ஸ் சென்டர்ஸ் இப்ப வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல சில ஆக்சிஜன் பார்க்க கம்பைன் பண்ணி அதுல மில்லட் பார்க்கையும் சேர்த்து வச்சோம்னா இது ப்ரமோட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு நான் நாமக்கல்ல பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல அங்க கலெக்டர் மீட்டிங்ல சிறுதானிய கூழ் கொடுப்பாங்க. என்ன சோ அது வந்து அது எனக்கு முன்னதாக நான் அங்கு செல்வதற்கு முன்னதாக கலெக்டர் சகாயம் இருந்தாங்க, அவங்களோட முன்னெடுப்பு அப்படின்னு சொன்னாங்க. சோ ஒருத்தர் தெரிந்தோ தெரியாமலோ சில நல்ல காரியங்கள் எச்சங்கள் விட்டு சென்றிருக்காங்க. சோ அந்த வகையில இந்த நம்ம இப்போ சிறுதானிய ஆண்டாக அறிவித்ததுல இருந்து பல முயற்சிகள் முனைப்புகள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன. கண்டிப்பா அதுல மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. என்ன ரொம்ப லோ பேஸ்ல போயிட்டு இருக்கு, ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்குது. பட் தேர் இஸ் சேஞ்ச். கண்டிப்பா சில மாற்றங்கள் வரும் என்பதை எதிர்பார்க்கலாம். கருத்துரைக்கு நன்றி நித்யானந்தம் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. திரு ராசு சார் இன்றைய சிறப்பு விருந்தினராக
கலந்து கொண்டு பல தகவல்களை தெரிவித்தார்கள். இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மில்லட்ஸ் இன் குளோபல் வார்மிங் என்ற தலைப்பிலான தகவல்கள் மிக்க முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு. அதாவது வெப்பமயமாதலில் சிறுதானியங்களின் பங்களிப்பு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி நமக்கு தெளிவாக வழங்கிய திரு கே ராசு அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து தகவல்களை பெற உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுநாள் இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.